அவன் இங்க வந்து சாவடிச்சிருமே அவனை. சூடு கம்மியாயிடுச்சா? ஐயோ ரெக்கார்டு இருக்குதா? அவன் வண்டி என்ன ஆயிடுச்சுன்னு கேளு. நீ தானே சாப விட்ட. ஏய் ஜேபி நீ வேணா 80-90ல க்ரூஸ் பண்ணி பாருங்க. பாரு ஆயில் சீலிங் கீழே வந்து பாரு. இங்க பாரு நான் பேட்ச் அடிச்ச காலையில. இல்ல இப்போ நீ அந்த வண்டி ஓட்டு போ. ஏன் போ சீரியஸா போடா. ஏன் விட்டுட்டு ஒரு 60ல பாரு. அது என்ன ப்ராப்ளம் பாரு. ஒரு ப்ராப்ளம் இல்லை. அந்த வண்டி ஒளிஞ்சாலும் சரி. என்ன ப்ராப்ளம் மட்டும் பாரு. ப்ரோ எனக்கு இது ரவுண்ட் தெரியா ப்ரோ இங்க பாரு ப்ரோ பண்ணது பாரு ப்ரோ. சரி நான் 10 ஒரு ரவுண்ட் தரேன். ஐயோ அது கால் எத்தாது. ஆமா சொல்றதுக்கு இப்படி ஆடுதுடா. அதுவா டயர் தேஞ்சிச்சு முழுக்கிட்டேன்னு. கால் முக்கியம் இல்ல பலம் தான் முக்கியம். நீ ஒண்ணு சொல்ற மாமா ஒண்ணு சொல்லுது. சரி வாங்க போலாம். ஆமா ப்ரோ இங்க பாரு ப்ரோ இத அவன் பண்ணதுல வண்டி ஆடும். இத டைட் பண்ணா ஆடுமா இல்ல அத டைட் பண்ணா ஆடுமா? எது கோன் செட்? மாத்தணும். கோன் செட் வந்து போயிருந்தாலும் ஆகு. ஆமா இல்லனாலும் டயர் தேஞ்சாலும் ஆகு. நான் ஒரு ரேசர் எனக்கு எல்லாமே தெரியும் வண்டி பத்தி. வண்டில ரெண்டு டயர் இருக்கு, ஹேண்டில் பார் இருக்கு. ஒண்ணும் பண்ண முடியாது. இவன் ஒரு துரோகி ப்ரோ. யார் வண்டியிலயும் தயவு செஞ்சு விளையாடாத. நீ அத ஓட்ற வண்டி நீ விளையாடாத. பாரு அது லைட்டா ஒரு 60ல போய் விட்டு பாரு. அது எப்படி நீ இதை 70ல 80ல ஓட்டு. இந்த கைய பாரு நீ. 40 சாரி 40. நம்ம கிளம்புவோம். ஊட்டி தானே ப்ரோ. நம்ம ஏற போற மலை பாத்தியா? அங்கிருந்து அப்படியே ஃபுல்லா இருக்கு பாரு ப்ரோ. அதான் ஊட்டி மலை. அதான் அங்க தெரியுதா கருப்பா? ஃபுல்லா மிஸ்ட் பயங்கரமா இருக்குது. இன்னைக்கு மிஸ்ட். இதாண்டா மலை ஜேபி. ஒண்ணுமே தெரியல அந்த அளவுக்கு இருக்குது. இது ஏன் உனக்கு தெரியலையாடா ஜேபி? ப்ரோ கண்ணு அவனுக்கு காமால நோய் ப்ரோ. அவனுக்கு எப்படி தெரியும்? என்ன மழை தெரியல. அப்போ உனக்கு காமால ப்ரோ. ஏய் இருடா. ஆமா அது ஜேபி கரடி நீ அந்த புலி நானு. எது நானே கரடியா? கரடி நான் சிங்கம். சிங்கம்லாம் காட்டுல இல்லையா? ஓ ஆமா ப்ரோ ஜேபி கொடுத்துடலாம் அதையே. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் மேலே திம்பம் ஹில்ஸ் மேலே ஏறதுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ரோட்டில் வந்து நிற்கக்கூடாது. நாங்கள் வந்து சரி அதுவும் இல்லாத ஒருத்தருக்கு பிரேக் டவுன் ஆகிடுச்சா, அவங்களுக்கு பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போனாங்க. டோ பண்ணுறதுக்காக நின்னோம். மற்றபடி இது மாதிரி ஃபாரஸ்ட்டில் வந்து எங்கேயும் நின்றாதீங்க. ஸோ இப்போ இந்த பிளேஸ்லேருந்து கிளம்பிடுவோம். இந்த பிளேஸ்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 கிலோமீட்டர் போனால் சாம்ராஜ் நகர் இல்லை அதை விட தூரமாக வரும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து மசனக்குடி அதுக்கப்புறம் ஊட்டி அப்படியே வந்து பின்னாடி வெளியே சுற்றி போகிறோம். தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா போய் கர்நாடகாலேருந்து அப்படியே வந்து ஊட்டி போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட ரூட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிக்குன்னு நினைக்கிறேன். 3 பைக் வந்து சூப்பர் பைக் வந்து போக போகுது. ஸோ எங்களுக்கு இதுதான்ப்பா சூப்பர் பைக். நம்மளோட R3 ZX-10R அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 390. ஓகே ஸோ மழை வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவங்க 2 பேரும் பிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க 390லையும் ZX-10Rலையும். நம்ம அப்படியே வந்து ஸ்லோவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்மளை 2 வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு டைம்லையும். இங்கிலீஷ் சேனலுக்கு ஒன்று, தமிழ் சேனலுக்கு ஒன்று. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு கொண்டைசிகளை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. திம்பம் ஹில்ஸ். வாவ் ரோடெல்லாம் தரமாக வேறு லெவலில் வந்து போட்டாங்க. முன்னெல்லாம் இப்படி ரோடே வந்து கிடையாது, ஃபுல்லாக டேமேஜாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் ரோடு எப்படி இருக்குன்னு. வாவ் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கு. இது வந்து செகண்ட் ஹேர்பின் பெண்டிங்க. வா
Actually, this road going to another state. So currently we are in Tamil Nadu state. இந்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிக்கப் வேன் இருக்குல்ல, மகேந்திரா பிக்கப் வேனு சரியான ஸ்பீடில் வருது. ஆனால் அதையெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்களா, எப்போ மேலே விட்டுருவார் போல். எல்லாமே பயங்கரமாக ஃபுல்லி லோடடோட வருது, சம்திங் குட்ஸோட சரியான ஸ்பீடு. இருங்க பார்த்துக்கலாம் மேலே ஏதோ ஒன்று வருதான்னு. 16வது கொண்டை சிலை வந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கிறோம். யாரும் வரல. பதினேழாவது கொண்டை ஊசி வளைவு. ஓ மை காட். Yeah. Elephant latti. This is elephant latti. Okay. மக்களே எங்கே ஒரு புளியுமே காணோம். கோஸ்லோ அதுக்கப்புறம் வந்து ரோட் சைடில் வந்து பார்க் பண்ணாதீங்க எல்லாமே வந்து போட்டிருக்கு. அப்படி இருந்தும் இவங்க நிற்கிறாங்க. யானைக்கு இது வந்துச்சா எலிபேண்ட். What are they seeing? I don't know. ஓகே, நம்ம அப்படியே வந்து இந்த இடத்துல இருந்து கிளம்பியாச்சு. ஸோ ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேம்பூவே இருக்குது. ஏன்னா எல்லாமே வந்து இதுக்கு பிடிச்சது ரொம்ப எலிஃபெண்ட்டுக்கு. பட் we can able to see here more days here. வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே நிறையா ஃப்ரூட்ஸ் எல்லாம் விற்றுட்ருக்காங்க. ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் பலாப்பழம் செடி, அத்தனை கடை இருக்கும்போது இந்த கடையிலையா ஸ்டாப்பிங். யானையா எலிபெண்ட். This is the Tamil Nadu and we entered in finally Karnataka state. Yeah, Karnataka. ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5:57 6 மணிக்குள்ளே நம்ம வந்து உள்ளே நுழைஞ்சிட்டோம். யானை நிற்கின்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல மான் தான் நின்றுச்சு. கரெக்டாக வீடியோ எடுக்கும்போது நம்ம கேமரா வந்து ஆஃப் ஆயிடுச்சு. பேட்டரி வந்து போட்டுட்டு இருந்த தம்பி இங்கெல்லாம் நிற்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. சரி நான் டக்குன்னு போட்டு அப்படியே கிளம்பிட்டேன். அவ்வளோதாங்க. ஸோ இந்த கார் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த மலை வந்து முதுமலை தானே. ஏய் இங்கே பார்த்தீங்களா யானை எப்படி போஸ் கொடுத்துட்டு நின்றுருக்குன்னு. ஏய் இங்கே பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல ஃபுல்லி டியர். வாவ், so many deers. வாவ், அமேசிங். யூ டைப்பில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி கர்நாடகா வந்து மறுபடியும் கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து என்ட்ரி ஆகிட்டோம். அது வந்து பந்திப்பூர் கர்நாடகா ஃபாரஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா முதுமலை தமிழ்நாடு ஃபாரஸ்ட்டு. வாவ், நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் ரோடு. ஓ இது நீலகிரி டிஸ்ட்ரிக்குள்ளே வருதா? சூப்பருங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து 10 ரூபா இது பண்ணுவாங்களான்னு தெரியல. நாங்கள் இங்கேயே வந்து ஸ்டேவை போட்டுடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா ஏன்னா நல்லாவே வந்து இருட்டு கட்டிடுச்சு. ஸோ இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் அதுக்கப்புறம் இந்த வழியாக அப்படியே மேலே போயிட்டு நான் வந்து இந்த பிஸ்னஸுக்கு லேண்ட் பார்க்கணும். ஸோ அதையும் வந்து பார்த்துட்டு ஊட்டி வந்து மேலே ஏறிடுவோம். அதுதான் எங்களோட பிளானே. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருக்கும் நானும் ஹெச்ஆர் ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ணோம். அந்த பிளேஸுக்கு தான் வந்து போயிட்டுருக்குறேங்க. கல்லாது எது மேலே விட்டுன்னு தெரியல, பட்டாக்குங்குது. ஓ மை காட். ஸோ
ஸோ ப்ளூபி ஃபைனலாக நம்ம வந்து போயிட்டு வரேன். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரீச் ஆயாச்சு. இது எங்கேன்னா கூடலூர் போகிற வழி. அதுதான் வந்து ஓனர் வீடு. லாஸ்ட் டைம் அவர்கிட்ட எல்லாமே வந்து பேசிட்டு இது பண்ணியிருந்தோம். அவர் ஞாபகம் இருக்குதான்னு தெரில. ஏங்க அண்ணா நல்லா இருக்கீங்களா? ஒரு 1 இயர் முன்னாடி வந்தாங்களே 3 பேர் பைக்கில். அதாண்ணா இருக்குங்களா? ஓகேண்ணா, நல்லா இருக்கீங்களா? இங்கே இந்த பக்கம் நிப்பாட்டிக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. போகிற வழியில் வந்து, அதாவது பந்திப்பூர் முதுமலையில் வந்து கூடலூர் போகிற வழியில் ஹெச்பி பெட்ரோல் பங்க் இங்கே இருக்கும். அந்த ஹெச்பி பெட்ரோல் பங்கை ஒட்டி தான் இருங்க. ஹெச்பி பெட்ரோல் பங்கை ஒட்டி இருக்கிற இந்த பில்டிங்கில் தான் நாங்கள் எப்பவுமே ரெகுலராக ஸ்டே பண்ணுவோம். வண்டியெல்லாம் அங்கே கீழே நிப்பாட்டி இருக்கிறோம். ஸோ என்னோடய பேக்கை போய் நான் ரிமூவ் பண்ணிட்டு வரேங்க. பாருங்கள், இந்த ஜேபிக்கும் ஹெச்ஆருக்கும் ஒரு இதே கிடையாது, ஒரு பொறுப்பே இல்லை. ஹெல்மெட்டெல்லாம் அப்படியே கீழே வச்சுட்டே போயிட்டாங்க. நான் ஹெல்மெட்டெல்லாம் மேலே வச்சுட்டு ரைடிங் கீஸ் எல்லாம் வச்சுட்டு கீழே போயிட்டு பேக் ரிமூவ் பண்ண போயிட்டுருக்கிறேன் ப்ளூபி. ஓகே, இந்த வீடியோ இந்த இடத்துல வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டு, ஸோ இங்கேருந்து கிளம்பி ஊட்டியெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கீழே இருக்கிறது வந்து வீடியோ வந்து போகிற கன்டினியூட்டியாக. இந்த வீடியோ வந்து நம்மளோட இங்கிலீஷ் சேனலில் வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கிலீஷ் சேனல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூபி 2.0. அப்படி மொட்டையடிச்சு இருக்கிறதுல அதனால் 2.0 சும்மா சொன்னேங்க. இங்கிலீஷில் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ டே பை டே நானும் வந்து இங்கிலீஷ் நாலேஜ் வந்து வளர்த்துட்டு தான் இருக்கிறேன். எனக்கே வந்து தெரியுது, ஃபஸ்ட்டு வீடியோக்கும் இப்போ 5வது வீடியோக்கும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஸோ பிடிச்சிருந்தா பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஆல்.